ஹாய் எவன் மகன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பும் கருவேப்பிலை, ஒரு 3லேருந்து 4 கரண்டி நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி, அப்புறம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்ல பொடிசாக இறக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்முறை செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குக்கரில் 3லேருந்து 4 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சோண்டு நம்ம உளுந்தையும் சேர்த்துடலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் ஒரு 4லேருந்து 5 இழுக்கு போட்ட கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டோடனே நல்லா தெரிச்ச உடனே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்ட உடனே நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது கிரேவியோட நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவியோட ஹீரோ மட்டனை சேர்த்துடலாம். இதில் நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குது. அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எடுத்தோடனே நம்ம வந்து மசால் பொடியெல்லாம் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் மட்டன் வந்து அந்த வெங்காயத்தோட நல்லா மர்ஜ் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் அந்த மட்டனோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம நெக்ஸ்ட்டு அதில் பெப்பரும் கியூமின் சீரும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையுமே வந்து ஒரே டைம்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அது ஆட் பண்ண உடனே நம்ம வந்து பிரட்டி விட்டுறணும், இல்லைனா பிடிச்சிரும். ஸோ பிரட்டி விட்ட உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு செம்பு நிறையா தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விடுறது எதுக்கு அப்படின்னா, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கரை மூடணும். இல்லைனா வந்து அடியில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒட்டுன மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். ஸோ இதுக்கு வந்து விசில் கணக்கு கிடையாது. நம்ம வந்து 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு நல்லா மிதமான சூட்டில் வந்து வச்சணும். ஹையாகவும் வைக்காமல் லோவாகவும் வைக்காமல் மிதமான சூட்டில் வைக்கணும். எடுத்த உடனே இந்த மாதிரி குக்கர் விசில் போட்டுறாமல் கொஞ்சம் அந்த இதில் ஏர் வந்து ரிலீஸ் ஆன உடனே நம்ம வந்து விசிலை போட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நம்ம மிதமான சூட்டில் இறக்கிடலாம். பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீராக தான் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப கரண்டி போட்டிங்க அப்படின்னா நம்ம வேக வச்ச மட்டன் வந்து ரொம்ப கரைஞ்சிரும். அதனால் ரொம்ப கரண்டி போட வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் பெப்பர் கிரேவி சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் எவன் மகனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.